வணக்கம். என் பேர் கௌசல்யா. நான் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்மு. மூவில வந்து எனக்கு ஒரு சேசிங் சீன் தான். என்னை வந்து இவங்க கூட ஒரு 4 பேர் வந்து என்னை துரத்துற மாதிரி தான் சீனு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் மூவின்றதுனால கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனே வந்து என்னை துரத்துற சீனே எனக்கு எப்படி என்ன பண்றது எனக்கு எதுவும் தெரியல. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. பட் டீம் வைஸ் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எனக்கு பண்றதுக்கா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், பிளஸ் ஸ்டென் மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ஈஸியா இருந்துச்சு. பிளஸ் சார் கூட எனக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மூவி கொடுத்ததுக்கு கணேஷ் சார் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மானிட்டர் தான் பார்த்தோம். ஃபுல்லா மாண்டேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, எனக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு தெரியும். ஸோ போட்டோஸ் ஷேர் பண்ணி அப்படிதான் செலக்ட் பண்ணாங்க. ஆமா, இவங்க தான். நான் சிங்கிள் டேக் தாங்க. இவங்க ஓட முடியல. அந்த கேமரா சிலதெல்லாம் செம ஸ்பீடா வேற ஓடிடுவாங்க. இல்ல, ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் அடிக்கிற மாதிரி. ஆமா, இவங்க ஹெல்ப்போட இவங்கள இல்ல இன்னொரு அடிக்க முடியாது. ஆமா, இல்ல எனக்கு ஒரே ஒரு சீன் தான். என்ன துரத்திட்டு வருவாங்க, அவங்கள்ட்ட இருந்து இவங்க என்ன காப்பாத்துவாங்க. இதுல நிறைய கேர்ள்ஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின்ஸ் தனிப்பட்ட முறையில இருக்காது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சீக்வன்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஏங்க, நான் ஆக்டிங் மாஸ்டருங்க. அதனால நான் நிறைய பேருக்கு ஸ்பாட்லயும் ட்ரெயின் பண்ணுவோம். ரெண்டாவது அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன ஒரு மோல்டிங் தேவையோ அதை நாங்க வந்து ஸ்பாட்லயே சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும்ட்டு இவங்க ஃபைட்டுக்கான லீடை இவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆமா, ஃபைட் லீடு. சாரு ரோப்லாம் அடிச்சு நொறுக்கி இருப்பார். ரோப்ல எல்லாம் பறந்து. ஐயோ, நானும் அடிச்சேன். அவர் என்ன அடிச்சுதான் கடைசி ஃபைனல் முடிஞ்சிடும். ஒரே அடியில போட்டு தள்ளிடுவார். நாக் அவுட் ஒரு அடியில அது மாதிரி இருக்கும் பஞ்சு. ஃபைட் மாஸ்டர் அவ்வளோ அழகா ஒர்க் வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்லா இல்ல, அதான் ஃபைட் மாஸ்டர் அழகா நேக்க விழுக வச்சிருக்காரு. ஃபைட்டர்ஸ் தான் அப்படிதான் விழுகுவாங்க அடிப்படாம. ஒரு ஆர்டிஸ்டுக்கு மிஸ் ஆகலாம், பட் மிஸ் ஆகாத அளவுக்கு ஃபைட் மாஸ்டர் அவ்வளோ எங்கிட்ட ஒர்க் வாங்கியிருக்காரு. நேக்கா இப்படிதான் விழுகணும், இப்படிதான் ரோப் கட்டி சுத்தும் பொழுது ப்ராப்ளம் இருக்காது. அழகா வேலை வாங்கிறாரு. எந்த இடத்துல அடிப்படாதா. பெரிய இரும்பு குடோன்ல ஷூட்டுங்க. எங்க விழுந்தாலும் ஆணி ஏறிடும், இரும்புல அடிப்படும். அந்த மாதிரி இடங்கள அழகா ஒர்க் வாங்கியிருக்காரு அவர். சார், ஹீரோ சார், இப்ப நீங்க வந்து இது வந்து ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிருக்கதா சொன்னாரு, மாறி சொன்னாரு. அந்த ஃபைட் எத்தனை நாள் ஷூட் பண்ணீங்க? என்ன மாதிரியான ரிஸ்கலா இருந்தது ஃபைட் பண்ணும்போது? ஃபைட் வந்து 3 days பண்ணோம் சார். அது வந்து ஒரு பெரிய குடோன், திருமுடி வாங்க போது ஒரு பெரிய குடோனே நேச்சராக இருக்குங்க. உங்க குடோனில் பர்மிஷன் வாங்கிட்டு அது ஃபைட் பண்ணோம். இல்லை சார், ரோப்பில் எல்லாம் நீங்கள் தொங்குனதா சொல்கிறாங்க. ஆமாம், அது எப்படி சார் அந்த சீக்வன்ஸில் அப்படி எடுத்தாங்க? அது ரோப்பில் நேச்சராக கட்டி விட்டு அது பெரிய பெரிய ஸ்டார்லாம் டூ போட்டு தான் பண்ணுவாங்க. பட் நேச்சராக நானே பண்ணுறேன் சார். ரோப் போட்டு நல்லா பண்ணுங்க. ஃபைட்டில் மாதிரி சரிச்சிங்களா? மாரிசு எட்டி உழைச்சிருக்கேன். நல்லா எட்டி உழைச்சுனா முடியெல்லாம் பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டேன். அது அந்த ஃபைட்டுக்கான சீக்வன்ஸுக்கு என்ன தேவையோ அதுதான் அது பண்ணாரு. அது முடி பிடிச்சி ஆடுற மாதிரி ஷார்ட் வந்தா கூட வழி இல்லாத அளவுக்கு அந்த நேக்கா ஃபைட் மாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அழகா கேட்ச் பண்ணாரு. ஆனால் சார் ஆல்ரெடி 2 படம் நடிச்சிருக்காருல்ல, அதுலேயும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காரு. அது ரோப் கட்டி சுற்றும் பொழுது நிறைய பேருக்கு ரிஸ்கா இருக்கும். பட் சார் ரொம்ப 10 வருஷமா சினிமா ஃபீல்டில் அந்த ஃபைட்லேயே ரோப்லேயே இருந்த மாதிரியே அழகா நேக்கா அடிச்சிருந்தாரு ஃபைட்லாம். நான் கேட்டேன், என்ன சார் டூப்புக்கு இது பண்ணிக்கலாமான்னு. நானே அடிச்சு நொறுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி பிச்சு உதறிட்டாரு. இப்போ இந்த ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க சார். அதை எப்படி சார் அந்த விஷயம் எப்படி நீங்க ஸ்பாட்ல போய் சந்திச்சவங்களை காப்பாத்துறீங்க இல்லை உங்களை போன்ல கான்டாக்ட் பண்றாங்களா? என்ன மாதிரி சார் அந்த சீக்வன்ஸ்? இல்லை சார், கதப்புறதா இந்த பொண்ணு வந்து தொத்திட்டு வருவாங்க. தொத்திட்டு வரும்போது பின்னாடியே 4-5 தீவிரவாதி உள்ள என்ட்ரி ஆவாங்க. நானும் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் சேர்ந்து அது லாஸ்ட் எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. அது மாதிரி தான் அவங்களை காப்பாத்துறீங்க. ஆமா. வேற இந்த படத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா சார்? சுவாரஸ்யமான விஷயம்லாம் இந்த ஜீப் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா வெட்டி பேசிங்க. அப்புறம் இந்த இன்னொரு பொண்ணு வந்து குடோன்ல வந்து கடத்திருக்கு. அந்த இதுல அடிப்பாங்க, ராடுல ஒரு பொண்ணு அடிப்பாங்க. அது கொஞ்சம் ரிஸ்கா இருந்துச்சு. எப்படின்னா ஷட்டர் ஓப்பன் பண்ணும் பொழுது நான் அந்த ராடு வச்சுக்கிட்டு இருப்பேன். அச்சங்குன்னு ஒரு பஞ்ச் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு அப்படி ஸ்ட்ரைக்கு கொடுக்கணும்.
கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மூஞ்சில் அடிபட்டுரும். அவ்வளோ அழகா நேக்க அந்த பொண்ணு ஆக்ட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த சீக்வன்ஸ்ல கொஞ்சம் ரிஸ்கா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அதே மாதிரி ஒரு மிஷின் ரோல், ஒரு ஆரம் மிஷின் மாதிரி இருக்கும். அதில் அந்த பெண்களை அடிச்சு கொண்டு அதை அப்படி முடி பிடிச்சி வச்சு ஒரு மிரட்டி இருப்பேன். நீங்க ஆமா, அது பயங்கரமா இருக்கும். அந்த பெண்களுக்கு அந்த ஹேர் பிடிச்சிட்டு கொண்டு வந்து அடிச்சு இப்படி நிறுத்தும் பொழுது ஒரு எமோஷனல் ஃபீல் இருக்கும். கத்தாத கத்தாத அந்த மாதிரி அப்படி பண்ணிட்டீங்க. அந்த ஒரு எமோஷன், அந்த கேரக்டர் அப்படி ஃபீல் இருந்துச்சு. இவங்க இல்லை, அவங்க மகாலட்சுமி அந்த பொண்ணு. அப்புறம் இன்னொரு பொண்ணு இருந்தாங்க அவங்க. இல்ல நிறைய பெண்களை கடத்தி ஃபாரினுக்கு விற்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். இது லுக் வைஸா கதைக்கு தேவைப்பட்டது. இது இன்னும் வேற ஒரு படத்துக்கான லுக்கில் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அந்த கேமராமேன் அவ்வளோ அழகா லைட்டிங்ல என்னமா பண்ணிருக்காரு, என்னையும் அழகா காமிச்சிருக்காருன்னா பாருங்களேன். சார் இப்ப நீங்க இது வந்து ஃபைட் சீக்வன்ஸ் சார் தயாரிப்பா ஹீரோ சார் சொல்லுங்க. ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்லி இதுக்காக ஃபைட் ஏதாவது ட்ரைனிங் போனீங்களா, ஏதாவது ஜிம்முக்கு ஏதாவது போனீங்களா? இல்ல சார், ஆல்ரெடி வீடியோ ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் டெய்லி காலையில. நமக்கு ஏற்கனவே ஃபைட்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். ஃபைட்டு தான், ஃபைட்னா ரொம்ப உயிர். ஸோ சொன்னாரு, மாசு சொன்னாரு, அதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டேன். சார் வாழ்க்கையில ஏதாவது ஃபைட் நடந்திருக்கா சார் வீட்டுல? அது ரெகுலரா நடக்கிறதா. அது இல்லாம சாரு எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் அதிகமா பார்த்திருக்காரு. அவங்களுடைய ரசிகர் அவரு. எம்ஜிஆர் நம்பியார் சாரு, சிவாஜி சார் படங்களை நிறைய பார்த்துருக்கனால அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் டிஸ்ஸும் 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 அதெல்லாம் நிறைய கற்றுருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு படத்துல. ஓ, ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. சரிங்க சார், வேற இந்த படத்தை பத்தின வேற சம்பவங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். மறக்க முடியாத அனுபவங்கள். சாங்ஸ் எல்லாம் இருக்கா சார்? சாங் இல்லை சார் படத்துல. சாங் இல்ல, ஃபைட்டு சேசிங் சார் நிறைய இருக்கும். அப்புறம் கடத்தல் நைட் பெட்ல நிறைய போலீஸ் ஸ்டேஷன். அது நீங்க என்ன மாதிரி கேரக்டர் சார்? நீங்க போலீஸா என்ன சார்? நான் வந்து மிலிட்டரி ரவி ரிட்டையர்டு கேரக்டர் சார். அப்புறம் தம்பியா 2 கேரக்டர் சார். டபுள் ரோல் பண்ணிக்கிறேன் சார். டபுள் ரோல் பண்ணிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு எப்படி சவாலா இருந்தது? சவாலா இருந்ததுன்னா அந்த இடத்து கதையை நாட்டம் கொண்டு பிளான் பண்ணி பக்காவாக எடுத்தோம். டபுள் ரோல் பண்ணிருக்கேன் சார். இல்ல டபுள் ரோல் ஏதாவது ஒரு இடத்துல சந்திக்குதா படத்துல? இருக்கு சார், இருக்கு. சந்திக்குது. அந்த இடத்துல தான் ட்விஸ்டா இல்ல வேற மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா கேள்வியும் பதில் கொடுத்துறாதீங்க, எல்லாமே ஸ்கிரீன்ல பாருங்க, அப்பதான் தெரியும். இல்ல படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு நிறைய இன்டர்வியூல கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்க படம். அந்த காலத்துக்கு தேவையானது நிறைய பெண்களை எப்படிலாம் துன்புறுத்துறாங்க, எப்படிலாம் வந்து கடத்தி வச்சு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கு. இந்த வீட்டுக்கு தெரியாம வெளியில போயிட்டு இந்த வறண்டு போயிட்டு லேட்டாகி வராங்களே, அதுக்குள்ள அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால எல்லாருமே கவனமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு படம் ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டா இருக்கும். கண்டிப்பா படங்கள் பாருங்க. உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.